வணக்கம் பெண் நண்பர்களே, நான் உங்கள் ஆண்டனி நெப்போலியன், காரைக்கால் யெகோவா பெயிண்டிங். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா பியூ எம்போரியம் பாலிஷ் தான் நம்ம போட போகிறோம். ஏற்கனவே முன்னதாகவே பியூ எம்போரியம் சீலர் போடப்பட்டுள்ள இந்த வுட்டை பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஃபுல்லாகவே பியூ போட போகிறோம். பியூ எப்படி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு ரேஷியோ நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல பார்த்தீங்கன்னாக்கா பியூ இது வந்து 4 லிட்டராக வாங்கியிருக்கோம். 2 லிட்டர் ஹார்னர் இருக்கும், 2 லிட்டர் பியூ எம்போரியம் பாலிஷ் இருக்கும். இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா ரேஷியோ 250 ml நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ரெண்டுத்தையும் ஹார்னரு பியூ எம்போரியம் பாலிஷு ரெண்டுத்தையும் சமமான அளவு. இதில் 250 ml எடுக்கணும்னா அதுலேயும் 250 ml ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிட்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கா டர்பன்டைன் வந்து ஒரு 300 ml நம்ம மிக்ஸ் பண்ணாக்கா நல்லா பியூ தின்னர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மொத்தம் எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. இதற்கான ஒரு மிக்சிங் வந்துன்னா இவ்வளோ தான். இப்போ 1 லிட்டர் நம்ம பாலிஷ் பண்ணோன்னா 1 லிட்டருக்கு 1 லிட்டர் மிக்ஸ் பண்ணணும். ஆனால் கலந்த பிறகு ஒரு 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரத்துக்குள்ளாகவே நம்ம அடித்து முடிச்சிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலந்துக்கிட்டு அடிக்கிறதுங்கிறது நல்ல ரிசல்ட்டை தரும். ஏன்னா அதிகமாக நம்ம அடிச்சுட்டு அடுத்தடுத்த டோர் நிறையா இருந்ததுனாக்கா நம்ம வந்து அதிகமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து சின்ன சின்ன வுட்டு டோரு, அதாவது கதவு ஜன்னல் டோர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் நமக்கு வந்து அதிகமாக சரக்கு இழுக்காது. அதனால் நாம் கொஞ்சமாக எடுத்துக்க வேண்டியதான். அப்போ அப்படி மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம அடிக்கிறதும் ஈஸியாக இருக்கும். ஜாமனை கொண்டு வந்து வச்சு தேய்க்கிறதுக்கு, போகிறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கும், நம்ம லாஸ்ட்டு ஃபைனல் டச்சப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, மரம் வந்து கலர் கம்மியாக இருக்குங்கிறது நம்ம பண்ண முடியும். அந்த உட் பாலிஷை பொறுத்தளவு பார்த்திங்கனாக்கா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். மிக்ஸ் பண்ணி வச்ச பிறகு பார்த்திங்கனாக்கா ஃபுல்லாகவே அதில் வந்து அது நுரை இருக்கும். அது நுரையெல்லாம் போன பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அடித்தோம்னா நல்லா செட்டிங் டைம் இருக்குது. ஒரு 3/4 மணி நேரம் கூட வச்சு நம்ம அடிக்கலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து அது பாலிஷ் வந்து உட்காந்துரும். நல்லா அழகாகவும் இருக்கும் பார்ப்பதற்கு. பியூ எம்போரியம் பாலிஷ் நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற பாருங்கள். பேக்கிங்கே இட்டாலியன் ஃபினிஷ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஒரு ஹை லுக்காக தான் இருக்குது. இது நம்ம வாங்கி அடித்த பிறகு அந்த ஒரு ஃபினிஷிங் வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு ஹை லுக்காக தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஹை ஃபினிஷ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே தேய்ச்சி முடித்த பிறகு அதை பார்த்தீங்கன்னாக்கா நைஸ் ஒன்று ஒரு 320லேருந்து 400க்குள்ளே உள்ள நம்பர்களை நம்ம யூஸ் பண்ணி அந்த சீட்டை தான் நம்ம போட்டு தேய்ச்சி நைஸ் போட்டு இருந்தோம்னா இன்னும் பரபரப்பாகவும் இருக்கும். தேய்ச்சி முடித்த பிறகு உள்ள டோரெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து முறையாக பாலிஷ் போடுறோம். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் வீடியோவை விடவும் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கிளியரன்ஸ் இருக்குது. அந்த அளவுக்கு இதில் வந்து நம்ம காமிக்க முடியல. அந்த அளவுக்கு பக்கா ஒரு ஃபினிஷிங் இருக்குது பாலிஷ். அதுதான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நான் சொல்ல வேண்டியது என்னென்னா சேஃப்டி மாஸ்க் பயன்படுத்தி ஆகும். பெயிண்டர் நண்பர்கள் வந்து அவங்களுடைய குடும்பத்தை நல்லா பாதுகாக்கணும் அப்படின்னாக்கா முக்கியமாக சேஃப்டி மாஸ்க்கு வந்து கடையில் கிடைக்கிறதுனால நம்ம ஃப்ளிப்கார்ட்டு மற்ற மீஷோ இந்த மாதிரியான ஒரு சில நிறுவனங்கள் நம்ம ஆர்டர் போட்டு வாங்கிக்கிட்டு கம்பல்சரி நான் ஏற்கனவே வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, மாஸ்க்கு போட்டு தான் நம்ம போடுறோம். ஏன்னா இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப கேடுதலாக விளைவிக்கக்கூடியது. அதனால் இந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிங்கன்னா உடம்புல அரிப்பு, உடம்பு பிரச்சனைகள் எதுவும் வராது. அதனால் இது மாதிரியான கீழே நீங்கள் கையாளும் போது நல்ல நம்ம ரிசல்ட் நம்ம உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமான ஒரு செயலாக இருக்கட்டும். மற்றவங்களுக்கும் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது. அதனால் இன்ஃபெக்ஷன் ஆகாது. அதனால் இந்த மாதிரி மாஸ்க்கை நீங்கள் பயன்படுத்தணும். இது மிக குறைந்த விலை தான். அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லாம் 550 ரூபா, இது வந்து 600 வரைக்கும் விற்குது. இதை விட காஸ்ட்லியாகவும் விற்குது. எதை பார்த்து நீங்கள் வாங்குவீங்க? நான் 550 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இதை நீங்கள் பயன்படுத்துமாறு எங்களை கேட்டுக்கொள்கிறது. ஏன்னா இருந்தால் நம்மளுடைய நுரையீரல் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறதில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லபடியாக அதை செய்யுங்க. இது ஒன்றும் பெரிய ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது. நல்லபடியாக தேய்ச்சிட்டு கீழே ஒரு 2 கோட்டுக்கு 3 கோட்டு நல்லா ஊதிட்டு அதுலேயே நம்ம கலர்லாம் மாற்றிட்டு அதற்கு பிறகு நம்ம அடிக்கிறோம். அந்த இதெல்லாம் நம்ம விட்டுல அந்த கைப்பிடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப அது வந்து நல்லா கொஞ்சம் காஸ்ட்லியாக கோல்டுலாம் வந்துனாக்கா அந்த கலரையை எடுத்துரும். அதனால் பார்த்திங்கனாக்கா இது வந்து பித்தளையில் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம அதெல்லாம் மறைக்கக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் நம்ம பேப்பர் டேப் வச்சு நம்ம அழகாக ஒட்டியிருக்கோம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க எந்த அளவுக்கு ஹை லுக்காக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு குறுக்கு வாட்டத்தில் போட்டு அடுத்தது சென்டர் வாட்டத்தில் நம்ம போடணும். பாலிஷை ஊதணும். அந்த அளவுக்கு ஊதுனா தான் அது அவ்வளோ ஒரு ஃபினிஷிங் கிடைக்குது. அதான் நீங்கள் எந்த அளவுக்கு நான் ஊதுறதா அப்படி தெளிவாக உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நாம் கொடுக்கக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வந்துவிடும். இந்த மாதிரியான ஃப்ரேம்கள்லாம் நம்ம அடிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா
அதிகமான ஒரு 1/2 லிட்டர்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சீக்கிரம் அடித்து முடிக்க முடியாது. அப்போ ஒரு 6 டோர் இருக்குன்னா அதுக்கு ஒரு 1/4 லிட்டரு மிக்ஸ் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி அடிச்சிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் 4 மணிக்குள்ளே தான் நம்ம அடித்து முடிச்சிடணும். ஏன்னா இது பனிக்காலங்கிறதுனால பனிக்காலங்களில் வெயில் காலங்களில் நீங்கள் 6 மணி வரைக்கும் கூட வச்சு ஊதிடலாம். ஏன்னா வந்து தாக்கு பிடிக்கும். ஆனால் 4-5 மணிக்கெலாம் இப்போ வந்து பனிக்காலங்கள் இருக்கிறதுனால மிக கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கும். காயாது, பிரச்சனையாகும். அதனால் நீங்கள் முன்னதாகவே 4 மணிக்குள்ளாகலாம் 4-4:30க்கெலாம் இந்த வேலையை முடிச்சுட வேண்டும். பாலிஷ் வந்து கரெக்டாக ஒரு 10 மணிக்கெலாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வெயில் அடிக்கும்போது அடிக்கணும். மழை காலங்களில் இதை தவிர்ப்பது நல்லது. இதெல்லாம் அடிக்கக்கூடாது, அடிக்கவும் முடியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம கழுவுறதுக்குலாம் பார்த்திங்கனாக்கா இது ஸ்பெஷல் 58 NC58 தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அதுவுமே பார்த்திங்கனாக்கா நல்லா தான் இருக்கும். இந்த பூ பூக்கிற வேலைலாம் இருக்காது, நல்லாயிருக்கும். இருந்தாலும் வெயில் காலங்களில் பாலிஷ் போடுறது நம்மளுக்கும் நல்லது. வீட்டுக்காரவங்க நம்மளை நம்பி இந்த வேலையை கொடுக்கறதுனால அவங்களுக்கும் நமக்கு நல்லது செய்கிறது போல் இருக்கும். அதனால் நல்லபடியாக அந்த வீட்டுக்காரங்களுக்கு செய்து கொடுக்கணுன்னா இப்படியான யுக்திகளெல்லாம் நீங்கள் கடைப்பிடிங்க. மிக அழகாக செய்யக்கூடிய வேலை தான் அது. மீண்டும் ஒரு முறையை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். 1 லிட்டர் பியூ எம்போரியம் பாலிஷு, 1 லிட்டர் ஹார்னர். இதில் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணணும்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துங்க. அதில் கரெக்டாக 250 ml அளவு, இல்லைனா நீங்கள் ஒரு மார்க் பண்ணி அந்த அளவுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கங்க. ஹார்னர் 200 ml, உட்பாலிஷ் 200 ml. அதுக்கு ரேஷியோ பார்த்திங்கன்னா 100 ml நீங்கள் பியூ தின்னர் யூஸ் பண்ணால் போதும். கரெக்டாக இருக்கும் ரேஷியோ அளவு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஒரு அரை மணி நேரம் கழித்து 25 நிமிடம் கழித்து கூட நீங்கள் வந்து அடிக்கலாம். எல்லாம் 3/4 மணி நேரம் கூட அடித்து இருந்தால் கூட நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். அந்த மாதிரி தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம அடிக்கிறோம். உடனே அடிக்க வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு ஒரு ஹை லுக்காக இருக்குது. நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க. ஏதாவது எனக்கு புரியல, எனக்கு தெரியலன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நான் சரியான ஆலோசனையை தர்றேன். அதனால் இது எல்லா பெயிண்டருமே யூஸ் பண்ண வேண்டியது. முக்கியமாக கம்ப்ரஸரில் வந்து தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இது சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு கதை என்னென்னா, ஏர் கம்ப்ரஸரில் வாட்டர் இருக்கக்கூடாது. வாட்டரை நீங்கள் எடுத்துடுங்க. அப்பப்போ வாட்டர் இருக்கான்னு செக் பண்ணிங்க. கம்ப்ரஸர்லேருந்து உங்களுக்கு தண்ணி வருதுனாக்கா அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. அது வந்து அந்த பாலிஷிங்லேயே நமக்கு வந்து ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் பண்ணிடும். அதெல்லாம் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிங்க. பக்கத்தில் இருந்துக்கிட்டு செக் பண்ணிங்க. இதுமாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது உங்களுடைய மதிப்பு கூடும். பெயிண்டரோட நண்பர்களுடைய வாழ்வாதாரமும் உயரும். நம்மளுடைய மார்க்கெட்டில் நம்மளுடைய நமக்குன்னு ஒரு பேரை நிலைநாட்டிக்கலாம். நல்லபடியாக நம்ம செய்யலாம். அதுதான் நான் மீண்டும் செய்கிறேன். நண்பர்கள் அனைவரும் ஆதரவு கொடுத்து வர அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கு நன்றியை மீண்டுமாக தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியாதவர்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆதரவு அளித்து வருகின்ற அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் மீண்டுமாய் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.